இங்க குமரவேல் அவர் பண்ண தப்ப உணர்ந்து கோர்ட்டு முன்னாடி தான் தப்ப தானே ஒத்துக்கிட்டது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. இங்க கோர்ட்ல குமாருக்கு எதிராக எல்லா சாட்சியுமே நிரூபணம் ஆயிருச்சு. ஜட்ஜி இருந்துட்டு குமரவேல் கிட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ குமரவேல் இருந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனா அரசியுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கிட்ட சொல்ல குமரவேல் பேசினது கேட்டோம், அரசி பேசினது கேட்டோம், எல்லாருமே ஆடி போய் உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் அரசி எப்ப அவர் பண்ண தப்ப அவரே உணர்ந்தாரோ அதுக்கு மேல அவருக்கு தண்டனை கிடைக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்ல, அவர் தப்ப அவரே உணர்ந்தனால நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாண்டியன் கிட்ட அரசி கேஸ வாபஸ் வாங்க போற விஷயத்த முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்கான நியாயமான காரணத்தையும் சொன்னாங்க. நான் என்னதான் அந்த வீட்டுல போய் இருந்திருந்தாலும் அவன் என்ன கொடுமைப்படுத்தியிருந்தாலும் அவனை தவிர மத்தவங்க எல்லாருமே நல்லவங்களா தான் இருந்தாங்க. அத்தை பாட்டி அப்படின்னு எல்லாருமே என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்காவாச்சும் இந்த கேஸ நான் வாபஸ் வாங்கி தான் ஆகணும். அவன் பண்ண தப்புக்காக அவன் வீட்டுல இருக்கவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நியாயமான கோரிக்கையை எடுத்து வைக்க பாண்டியனும் இதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்ப்பா அரசி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால அரசி நேரா வந்து இங்க கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு தக்கன குமரவேலுமே மனம் திருந்தி எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்க சக்திவேலுக்கு தான் என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியாம இருக்காரு. குமரவேல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏண்டா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நீ பாட்டுக்கு எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்க, நல்லவேளை அவ கேஸ வாபஸ் வாங்கினா இல்லாட்டி என்ன ஆகியிருந்திருக்கும், உன்னை பிடிச்சு உள்ள வச்சு வெளியவே வர முடியாத அளவுக்கு பண்ணிருப்பாங்கடா, பைத்தியமாட பிடிச்சிருக்கு உனக்கு, ஏண்டா உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் வாய மூடிட்டு அமைதியாவே நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க குமரவேல் எதுவுமே பேசாம அமைதியாவே நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் கோமதி வந்து குமரவேல் கிட்ட இனிமேலாச்சும் மத்தவங்களுக்கு அவசரம் நீ வாழாம உன் வாழ்க்கையை நீ வாழப்பாரு, அடுத்தவங்களுக்காக ஏன் உங்க அப்பாவுக்காக உங்க பெரியப்பாவுக்காக எங்க குடும்பத்தை பழி வாங்குறேன்னு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத, இனிமேலாச்சும் ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் இருந்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல அப்பதான் கோமதி அவனே திருந்தணும்னு நினைச்சாலும் நீ திருந்த விட மாட்டீல, நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அப்பதான் சக்திவேல் என்னடா அவ சொல்ற மாதிரி நீ எதுவும் திருந்திட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டே இருக்க குமரவேல் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரு. இந்நேரத்துலதான் குமரவேல் வீட்டுக்கு வந்த உடனே முத்துவேல் குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முக்கியமா அப்பத்தா குமரவேலோட அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒரு வழியா வந்துட்டியா குமாரு, உன்னை பார்க்காம எவ்வளவு நாள் ஆச்சு, நீ இல்லாம எங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்பதான் குமரவேல் இருந்துட்டு நான் வெளியே வரதுக்கு காரணமே அரசிதாமா, அரசிதான் எல்லாரும் முன்னாடியும் ஜட்ஜு முன்னாடி ரொம்பவுமே தைரியமா நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னா, எந்த காரணத்தினால இப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல, அவ சொன்னனாலதான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்ல, பாருடா அந்த பிள்ளை நல்ல பொண்ணாதான் இருக்கு, நீதான் இந்த பொண்ணை பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல இப்படி கீழ்த்தனமா நடந்துகிட்ட, இனிமேலாச்சும் ஒழுங்கா இருடா குமாரு அப்படின்னு சொல்ல அப்பதான் குமரவேலுமே இனிமே சத்தியமா சொல்றேமா, இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன், யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவுமே மனசு வந்து பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்துவேல் இருந்துட்டு நேரா பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட போய் தெரிஞ்சோ தெரியாமல அவன் தப்பு பண்ணிட்டான், என்னதான் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மன்னிக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவுமே பெரிய விஷயம், ஏதோ ஒரு காரணத்தினால அவன் மேல நீங்க கொடுத்திருந்த கேஸ வாபஸ் வாங்கி அவனோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்திருக்கீங்க, இதுக்காக நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம், அவன் பண்ண தப்புக்காகவும் எல்லாத்துக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமே எங்க வீட்டு பையன் ஒழுங்கா இருப்பான், உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு கெடுதலுமே நினைக்க மாட்டான் அப்படின்னு முத்துவேலுமே சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னது மட்டும் இல்லாம மனசார மன்னிப்பும் கேட்க பாண்டியன் குடும்பமும் முத்துவேலோட பேச்சுக்கு மரியாதையும் கொடுத்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இதுக்கப்புறம் ஒழுங்கா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை அதோட முடிச்சிடுறாங்க. அதனால குமரவேல் மனசு மாறினது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.